திமுக ஆட்சிக்கு வந்த 2021க்கு பிறகு கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிமுக தற்போது வீரியமாக மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடி வருகிறது. இது அந்த கட்சிக்கு எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் என பார்க்கலாம். ஆயிரத்து 1972ஆம் ஆண்டு திமுகவை எதிர்த்து அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆருக்கு 5 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு கொடுத்து அவருக்கு பின்னால் சென்றனர். அவர்களை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார் எம்ஜிஆர். தீவிர எதிர்க்கட்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியதன் பலனாக கட்சி தொடங்கிய 5 ஆண்டுகளிலேயே 1977ஆம் ஆண்டு முதலில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் எம்ஜிஆர். அதற்கு பிறகு அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்த ஜெயலலிதாவும் திமுக எதிர்ப்பை கடுமையாக கையில் எடுத்தார். அதன் பலனாக 1991ஆம் ஆண்டு முதலமைச்சராக ஆனார். ஆனால் உட்கட்சி பிரச்சினை, தொடர் தேர்தல் தோல்வி உள்ளிட்ட காரணங்களால் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியால் மக்கள் பிரச்சினைகளில் தீவிரமாக குரல் கொடுக்க முடியவில்லை என்ற விமர்சனம் பலரால் முன்வைக்கப்பட்டது. அந்த இடத்தை பிடிக்க பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் தீவிர பணியாற்றினர். மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் மக்கள் பிரச்சனைகளுக்கு பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக குரல் கொடுக்க வேண்டும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா. பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக ஒரு வீரியமாக தீவிரமாக களமாடவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு என்பது பொதுவெளிகளில் இருந்தது, கட்சியினர் மத்தியிலும் கூட இருந்தது. அந்த இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பிடித்து விட்டதோ, பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்று பேச தொடங்கிவிட்டார்கள். எனவே அதிலிருந்து இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக இந்த 2 ஆண்டுகள் தீவிரமாக நாம் போராட்ட களத்திற்கு வந்தால்தான் அடுத்த ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற அந்த மனப்போக்கில், அந்த தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். திமுக அரசை கண்டித்து கள்ளச்சாராய விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்து மக்களுக்காக குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என்பதை நிலைநிறுத்த முயற்சிப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போது அதிமுக ஒரு வழியாக உட்கட்சி பிரச்சனையை ஓரளவு செட்டில் செய்து கொண்டு ஆட்சியை எதிர்ப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த கள்ளச்சாராய மரணங்கள் என்பது அதிமுகவுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய அளவில் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய டூலாக கை கொடுத்திருக்கிறது. ஆக இதனுடைய அரசியல் பின்புலம் குறித்தும் தீர விசாரிக்கப்பட வேண்டும். இந்த உண்மைகள் சிபிசிஐ விசாரணையில் வெளிவருமா என்பது சந்தேகம். ஆகவேதான் எதிர்க்கட்சி சிபிஐ விசாரணை கோருகிறது. ஆட்சிக்கு அதை திசை திருப்புவதற்கு இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற பிரச்சனை கை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சி அதிமுக இப்போது வலிமையாக செயல்பட தொடங்கியிருப்பது என்பது ஒரு புதிய திருப்பம், வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம். முறையான வியூகங்களை கடைபிடித்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சட்டமன்றத்தில் பதிவு செய்ய அதிமுக தவறவிட்டு விட்டதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருந்ததுனால 2 ஆண்டுகள் அதிலேயே காலம் போனது. இந்த நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தலில் தோல்வி ஏற்படுகிறது. இதில் கற்ற பாடத்தின் அடிப்படையில் தற்போது மக்கள் பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.